ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லெசன் கைனமேட்டிக்ஸ். அதில் நம்ம டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் பார்த்தோம். கைனமேட்டிக்ஸ் நம்ம பார்த்தது என்னென்ன அப்படிங்கிறத ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் நமக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாஸ் ஆஃப் மோஷன். இப்போ நமக்கு மோஷனை டிபெண்ட் பண்ணி நமக்கு லாஸுங்கிறது நம்ம நிறையா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் மூவ் ஆகுதா, இல்லை இன்டர்னல் ஃபோர்ஸாக மூவ் ஆகுதா? இன்டர்னல் ஃபோர்ஸ் தான் தானாக மூவ் ஆகுது. எக்ஸ்டர்னல் நம்ம அப்ளை பண்ணோம். ஒரு பாலை மூவ் பண்ணணும், பால் தானாக மூவ் ஆகாது. அப்போ நான் கையில் பிடிச்சி தள்ளி விடணும், ஓகேவா? அல்லது நான் ஒரு மேடான பகுதியில் நான் வச்சேன்னா அங்கேருந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக பாலுங்கிறது கீழே வரும். இந்த மாதிரி மோஷன்கள் டிபெண்ட் பண்ணி நமக்கு லாஸ் நிறையா இருக்குது. அது நமக்கு நியூட்டன்ஸ் லா கொடுத்துருக்காரு. அதில் ஃபஸ்ட் லா நியூட்டன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் லா தான் இம்பார்ட்டன்ட். எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் of uniform motion unless there is an external force acting on it. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டே இருந்தால் தானாக நிற்கணும் அப்படின்னாலும் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் நிற்கும், ஓகேவா? அதே போல் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகினாலும் தானாக மூவ் ஆகாது. நம்ம ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அது மூவ் ஆகும். எப்படிங்க சார் நீ நினைக்கலாம், ஒரு ஆப்ஜெக்ட் நான் கீழே உருட்டி விட்றேன், அது எப்படி சார் தானாக நிற்குது அப்படின்னா, அதுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகிட்டு தான் இருக்குது. உன் கையிலேருந்து அந்த பால் ரிலீஸ் ஆகும் போது ஃபாஸ்ட் அதிகமாக இருக்கும், ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அதோட டிஸ்டன்ஸ் அதிகமாக அந்த ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து ஒரு ஸ்டேஜில் நமக்கு என்னென்னா அந்த ஸ்பீடோட வேல்யூ 0. அது தானாக 0 கிடையாது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகுது. அப்போ அங்கேயும் நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிற ஒன்று அப்ளை ஆகிறதுனால தான் அது நமக்கு 0 ஆகுது. அதே போல் ஒரு பால் நான் கையில் வச்சுட்டு இருந்தானா ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகாது. அப்போ நான் என் கையிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் அந்த பாலுக்கு கொடுத்தேன்னா அந்த ஃபோர்ஸ் மூலிமா அந்த பால் ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸுக்கு மூவ் ஆகும், ஓகேவா? அப்போ அந்த இடத்துலையும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் நமக்கு நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. ஓகே, தென் இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன? ஃபர்ஸ்ட் லாவில் சப்மிட்டிங்கை நம்ம பார்க்குறது இனர்ஷியா. இனர்ஷியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கிறேன்னா நானே என்ன மூவ் பண்ண முடியாது, மூவ் பண்ண வைக்க முடியாமல் இருக்கிற ஒரு ஸ்டேட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இனர்ஷியா, ஓகேவா? இந்த இனர்ஷியாவில் நமக்கு டைப்ஸ் இருக்குது. இல்லை ஃபஸ்ட் டைப்ஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, inertia of rest. When a stationary bus starts to move, the passenger experience a sudden backward push due to the inertia. The body இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் பஸ்ஸில் உட்காந்துட்ருக்கேன், ஓகேவா? பஸ்ஸில் நான் உட்காந்துட்டு இருக்கும் போது த ஸ்டேஷனரி பஸ் ஸ்டார்ட்ஸ் மூவ், இப்போ தான் மூவ் ஆகுது. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு கீர் போட்டு வண்டியை பிக்கப் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது, அப்போ டக்கு நம்ம என்ன செய்வோம், ஃப்ரண்ட்டில் போயிட்டு பேக்கில் வரும். எதுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பேக்கில் வரோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீ ஃப்ரண்ட்டில் போகிற மாதிரி தெரிஞ்சாலும் நீ ஃப்ரண்ட்டில் போக கிடையாது, ஓகே? நீ ரெஸ்ட்டில் தான் இருக்க. பஸ்ஸுக்குள்ளே நீ நகர்ந்துட்டு கிடையாது, பஸ்ஸு தான் நகருது. பஸ்ஸுக்குள்ளே நீ இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், நீ ரெஸ்ட்டில் தான் இருக்க. அப்போ பஸ்ஸு நேராக இப்போ தான் மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது டக்குன்னு எடுக்கும் போது என்னாகனா பஸ்ஸு முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது. முன்னாடி போகும்போது பஸ்ஸோட முன்னாடி போயிடுற, ஆனால் பஸ்ஸு பின்னாடி வரும்போது கொஞ்சம் நமக்கு அந்த இடத்துல டைம் லேக் ஆகிட்டு நீ திரும்ப பின்னாடி வரும்போது நான் முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்தங்கிற மாதிரி தோணும், ஓகேவா? இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் நம்ம சொல்கிறோம். டியூ டு த இனர்ஷியா ஆஃப் பாடி, தட் மீன்ஸ் பேசஞ்சர் வில் ட்ரை டு கண்டினியூஸ் in the state of rest. While the bus moves forward, this appears as a backward push on shown in the figure. அவங்க டயக்ராம் தந்திருக்காங்க பாரு, நின்றுட்டு இருக்கிறது டக்குன்னு நம்ம எடுக்கும் போது முன்னாடி போயிட்டு பின்னாடி வர மாதிரி தெரியும், அது தப்பு, ஓகேவா? ஓகே, அதுக்கு காமன் இதுதான் நமக்கு டெஃபினேஷன். இதுலேருந்து இது வரைக்கும் இனர்ஷியா அட் ரெஸ்ட்டுக்கான டெஃபினேஷன் நம்ம எழுதிடணும். The inability of an object to change its state of rest, it's called the inertia of rest. இனேபிலிட்டி, முடியாது, தன்னைத்தானே முடியாமல் இருக்கக்கூடிய, ஓகே, தன்னுடைய பொசிஷன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொசிஷனை தன்னைத்தானே சேஞ்ச் பண்ணிக்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபினாமினனுக்கு நேம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். when a bus is in motion and its brake is applied suddenly, ஓகேவா? பஸ்ஸு போயிட்டே இருக்குது, திடீர்னு பிரேக் போடும்போது நம்ம என்ன செய்வோம், முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பஸ்ஸு ட்ராவல் பண்ணும் போது பஸ் இப்போ 30 km ஃபாஸ்ட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குன்னா பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற நீயும் 30 km ஃபாஸ்ட்டுன்னு ட்ராவல் பண்ணிட்டுருப்ப. சடனாக பஸ்ஸை நம்ம பிரேக் அடிக்கும் போது நீ என்ன ஆகுவ, பஸ்ஸோடு சேர்ந்து நீ நிற்க மாட்ட,
பஸ் சீட்டை விட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அதுக்கு தான் பின்னாடி வரும். அதுதான் சீட் பெல்ட் போடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறது, அடிபடாமல் இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு. தட் மீன்ஸ் இனர்ஷியா ஆஃப் மோஷனை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ பஸ் சீட்லேருந்து நம்ம என்ன செய்வோம், முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும். சீட் அங்கேயே தான் இருக்கும், பஸ் அங்கே தான் இருக்கும். அப்போ மீனிங் என்னென்னா, அந்த 30 கிலோமீட்டர் போகிற பஸ்ஸை நானும் 30 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கேன். என்னால் சடனாக 0க்கு வர முடியாது. ஏன்னா நீ போக கிடையாது, நானாக போக கிடையாது, பஸ்ஸு தான் போயிட்டுருக்கு. பஸ்ஸு போகிறதுனால பஸ்க்குள்ளே இருக்கிற நானும் போயிட்டுருக்கேன். அப்போ பஸ்ஸு ஸ்டாப் பண்ணும் போது என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஃபினாமினன் தேவைப்படுது. அவங்க பிரேக் அடிக்கும் போது நாம் அந்த 30 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் வந்துட்டுருக்கோம். டக்குன்னு முன்னாடி போயிட்டு அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரெஸ்ட்டு வந்து திரும்ப என்ன ஒரிஜினல் பொசிஷனுக்கு பின்னாடி வந்துடுவேன். சடன்லி இஃப் பிரேக் இஸ் அப்ளைட் சடன்லி, பேசஞ்சர்ஸ் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் ஹிட் அகெயின்ஸ்ட் த ஃப்ரண்ட் ஷீட். In this case, the bus comes to a stop while the body continues to move forward due to the property of inertia. ஓகேவா, இதுக்கு டெஃபினேஷன் inertia of motion. இதுதான் நமக்கு அதுக்கான டெஃபினேஷன். The inability of an object to change its rest of uniform speed, that means constant speed. நம்ம ஸ்பீடுனா என்னான்ட்டு ஏற்கனவே செகண்ட் லெசனில் பார்த்துட்டோம். ஸ்பீடுங்கிறது டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி கிடையாது. ரேட் ஆஃப் change of distance is called speed. On its own is called the inertia of motion. அடுத்து inertia of direction. அப்போ inertia of direction என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸுக்குள்ள நம்ம பேசஞ்சர் இருக்கும். பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கு. சப்போஸ் பஸ் எனக்கு ரைட் சைடு டேர்ன் ஆகுது அப்படின்னா நம்ம பாடி என்ன ஆகுனா லெஃப்ட் சைடு நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். ஓகேவா, ரைட் சைடு டேர்ன் ஆனதுக்கப்புறம் நம்ம பாடி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ரைட் சைடுக்கு என் பாடிங்கிறது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்து நிற்கும். அப்போ மீனிங் என்ன, நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கேன். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு என் பாடி ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ அந்த பஸ் ரைட்டில் டேர்ன் பண்ணும் போதும் என் பாடி ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் தான் இருக்கும். ஆனால் நம்ம அப்பீர் ஆகும்போது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா லெஃப்ட் சைடு நம்ம பாடி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் கிடையாது, ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் தான் நம்ம பாடி இருந்துகிட்ருக்கோம். ஓகேவா, இப்போ அந்த பஸ் நமக்கு ரைட் சைடில் டேர்ன் ஆகும்போது நம்ம பாடி ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்லேயே இருந்துட்டு தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நமக்கு ரைட் சைட் டேர்ன் ஆகாமல் நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இனர்ஷியா டைரக்ஷன் நம்ம பாடி உடனே அந்த பொசிஷனுக்கு போக முடியாது, அந்த டைரக்ஷனுக்கு திரும்ப முடியாது. சரியா, அப்போ என் பாடி தன்னைத்தானே என்னால் மாற்றிக்க முடியல அப்படிங்கும்போது இனர்ஷியா நம்ம சொல்கிறோம். அப்போ எதை மாற்றிக்க முடியல, டைரக்ஷனை மாற்றிக்க முடியல. அப்போ அந்த ஃபினாமினல் நேம் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஓகே, 3 பார்த்துருக்கோம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா என்ன, இனர்ஷியா ஆஃப் மோஷன்னா என்ன, இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னா என்ன. when a stone attached to a string is in whirling motion and if the string cut suddenly. ஓகே, நாம் ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோனை டைப் பண்ணி மேலே கயிறில் கல்லை கட்டி சுற்றிட்டு இருக்கோம். டக்குன்னு அந்த கயிறு நமக்கு கட் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டோன் கண்டினியூஸ் ரொட்டேஷனில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரொட்டேஷனில் இருக்காது. அப்போ எந்த இடத்துல எந்த ரொட்டேஷனில் எந்த பாயிண்டில் கட் ஆனிச்சோ அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா திரும்ப ரொட்டேஷன் ஆனிச்சுன்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனில் அது கிடையாது. அப்போ அந்த ஸ்டோன் தன்னைத்தானே வந்து ரொட்டேஷனில் வச்சுக்க முடியாது. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் ரொட்டேஷனில் வச்சுக்க முடியும். விட்டோன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் நமக்கு போயிடுது. The stone will not continue to move circular motion but moves tangential. Tangentialனா அந்த பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட் லைன், tangential to the circle. ஓகே, அது நமக்கு 3.4 கீழே டயக்ராம் தந்திருக்காங்க. This is because the body cannot change its direction of motion without any force acting on it. ஓகே, இப்போ இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுக்கான டெஃபினேஷன் இதிலேருந்து நம்ம இது வரைக்கும் நம்ம எழுதணும். The inability of an object to change its direction of motion on its own is called inertia of direction. ஒரு டைரக்ஷன் ஆஃப் மோஷனை நம்ம பாடி ஓனாக சேஞ்ச் பண்ணிக்க முடியாமல் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் ஃபினாமினனுக்கு நேம் தான் நம்ம இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். when we say, ஓகே இதே தான் நமக்கு சொல்லியிருக்காங்க, when we say that an object is at rest or in motion with constant velocity. இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. வெலாசிட்டிக்கு நமக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று மேக்னிடியூட், அனதர் ஒன் டைரக்ஷன். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா டைரக்ஷனும் கான்ஸ்டன்ட், தென் மேக்னிடியூடும் கான்ஸ்டன்ட். இட் ஹேஸ் எ மீனிங் ஒன்லி இஃப் இட் இஸ் ஸ்பெசிஃபைடு வித் ரெஸ்பெக்ட் டு த சம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்ஸ். ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்ஸ்னால் ஒரு இதை டிபெண்ட் பண்ணி இன்னொரு இது என்ன ஆகுது, அதுதான் நம்ம ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். In physics,
எனி மோஷன் ஹேஸ் டு பி ஸ்டார்டட் வித் ரெஸ்பெக்ட் டு எ ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ஓகேவா? எப்பயுமே நான் நடந்து போகிறேன் அப்படின்னா நான் நடந்து போகிறேங்கிறது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை பார்ப்பேன். நான் முன்னாடி போகும்போது அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு எப்படி தெரியும், பின்னாடி போகும்போது ஒரு ஃபீல் தெரியும். ஆனால் அது பின்னாடி நான் போகல, அதை கிராஸ் பண்ணி தான் நான் போகிறேன். ஓகேவா? அப்போ நான் முன்னாடி போகிறேங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு, பஸ்ஸு போயிட்டு இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு எதை பார்த்தா உனக்கு கன்ஃபார்ம் ஆகுனா, நீ வெளியே தான் எட்டி பார்ப்போம். அப்போ வெளியில் எட்டி பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்னா பின்னாடி போகும்போது நமக்கு ஃபீல் தெரியும். அப்போ அதுதான் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ். அதாவது தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ஷனரி இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். டிக்ஷனரி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம டிக்ஷனரி எடுக்கிறோம். தட்ஸ் ஆல். தெரியாத ஒன்றை நம்ம அதன் மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெஃபரன்ஸ் ஃப்ரேம், அதுக்கு நமக்கு ஒரு ஃப்ரேம் இருந்துச்சுன்னா, இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் இருக்குன்னா, அது ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. It is to be noted that Newton's first law is valid only in certain special reference frame called inertial frame. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஒபே ஆகுன்னா அந்த ஃப்ரேம் இப்படிப்பட்ட ஃப்ரேமாக இருக்குன்னா இனர்ஷியல் ஃப்ரேம். தன்னைத்தானே நகர்த்த முடியாது, தன்னைத்தானே ஓனாக டைரக்ஷனை மாற்றிக்க முடியாது, தன்னைத்தானே மோஷன்லேயே அதை மாற்றிக்க முடியாது. இன்ஃபேக்ட் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா டிஃபைன்ஸ் அண்ட் இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகேவா? அந்த ஸ்ட்ரிங்கை தந்துருக்காங்க. பாருங்க, அந்த ஃபஸ்ட் டயக்ராமில் ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் டயக்ராமில் கட் ஆனோன்னா அது டேஞ்சன்ஷியலாக நமக்கு போகுது. டேஞ்சன்ஷியல்னால் அந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக நமக்கு போகிறது தான். சரியா? நெக்ஸ்ட்டு இனர்ஷியல் ஃப்ரேம். இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன? இஃப் an object is free from all forces, then it moves with constant velocity or remain at rest when seen from inertial frame. Okay, thus there exists some special set of frame in which if an object experiences no force, it moves with the constant velocity or remains at the rest. ஓகே, இனர்ஷியல்னா அதுதான். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருந்துகிட்ருக்கோம், கண்டினியூஸாக ரெஸ்ட்டில் தான் இருக்கும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண முடியும். அதாவது மூவ் ஆகிட்டே இருக்குதுன்னா எப்போ திரும்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் திரும்ப. ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டுருக்கோம். அப்போ தான் அதை டேர்ன் பண்ணணுன்னா ஸ்டேரிங்கை பிடிச்சி நான் ரொட்டேட் பண்ண தான் டேர்ன் பண்ணும். அப்போ டேர்ன் பண்ண முடியாமல் இருக்கிற அந்த நிலைமையை தான் என்ன சொல்கிறேன், இனர்ஷியா அட் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி ஃப்ரேம் தான் இங்கே சொல்கிறாங்க. பட் ஹவு டு வி நோ வெதர் அன் ஆப்ஜெக்ட் இன் எக்ஸ்பீரியன்சிங் எ ஃபோர்ஸ் ஆர் நாட்? ஓகேவா? இது ஒரு கொஷினாக கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ரீசனிங் கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோ. 2 மார்க் கொஷினில் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் த எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் எர்த் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இன் த ஐடியல் கேஸ், if an object is in deep space, that means very far away from any other object. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஓகே, அப்போ தான் ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான டச்சோ இல்லை இந்த ஆப்ஜெக்ட்னால அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான ஃபோர்ஸோ எதுவும் ஆக்ட் ஆகாமல் இருக்கும். தென் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா வில் பி சர்டன்லி வேலிட். அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டு தான் நமக்கு நியூட்டன்ஸ் லாங்கிறது வேலிட். சச் டீப் ஸ்பேஸ் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் அன் இனர்ஷியல் ஃப்ரேம். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ஒரு கண்டக்டும் கிடையாது. சப்போஸ் ஒரு மேக்னெட் என் கையில் இருக்குது, இன்னொரு மட்டும் பக்கத்தில் வச்சுன்னா ரெண்டு என்னாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும், அட்ராக்ட் பண்ணிக்கும். அப்போ அட்ராக்ட் பண்ணதுன்னா அந்த இடத்துல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகிருக்கு. அப்போ ஒரு மேக்னெட்டுக்கு இன்னொரு மேக்னெட்டுக்கு எந்த விதமான டச்சும் இல்லாமல் சம்மந்தமும் இல்லாமல் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் பிரித்து வச்சுருந்தோன்னா இந்த மேக்னெட்டுக்கான ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆகுது, அந்த மேக்னெட்டுக்கான ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகாது. அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் எதுலேயுமே வராது. அப்போ ரெண்டுமே இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அங்கேயே தான் இருந்துகிட்ருக்கும், ரெஸ்ட்டில் தான் இருந்துருக்கும். அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் தான் நமக்கு நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாங்கிறது வேலிடாக நமக்கு இருக்கும். ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ் we can treat earth as an inertial frame because an object on the table in the laboratory appears to be rest in the always. ஓகேவா? அப்போ எர்த்துங்கிறது இங்கே நம்ம இனர்ஷியல் ஃப்ரேமாக தான் கன்சிடர் பண்ணுறோம். This object never picks up acceleration in the horizontal direction since no force acts on it in the horizontal direction. Okay, so the laboratory can be taken as an inertial frame for all physics experiments and calculation. இனர்ஷியல் அப்படின்னாலே திரும்ப அதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். தன்னைத்தானே மாற்றிக்க முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் இனர்ஷியலில் தான் இருக்குது. அது ரெஸ்ட்டாக இருந்தாலும் டேரக்ஷனாக இருந்தாலும் மோஷனாக இருந்தாலும் சரி. we can for making this conclusion we analyze only the horizontal motion of the object. as horizontal motion இருக்குதுன்னா
அது என்னென்னு உனக்கே தெரியும். ஹரிசாண்டல் மோஷனில் எப்படி இருக்கும், இப்போ எர்த் ஹரிசான்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் செகண்ட் லெசனில் பார்த்துட்டோம். Newton's first law deals with the motion of object in the absence of any force and not the motion under zero net force. Okay, Newton's first law deals அது எது சொல்லுதுன்னா with the motion of the object is absence if any force and not the motion under zero net force. Okay, suppose a train is moving with a constant velocity with respect to the inertial frame, then an object at rest in the inertial frame, that means outside the train, நம்ம வெளியில் பார்க்க சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி appears to move with the constant velocity with respect to the train viewed from the within the, நான் ட்ரெயின்குள்ளே இருந்து வெளியில் பார்க்குறேன். So the train can be treated as an inertial frame. All inertial frames are moving with the constant velocity relative to each other. ஓகே, வெளியில் பார்க்குறதும் ட்ரெயின் போகிறதும் நமக்கு எப்படி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ட்ரெயின் ரெஃபரன்ஸாக இருக்கலாம், ஃப்ரேமாக இருக்கலாம். நான் வெளியில் பார்க்கும்போது வெளியில் இருக்கிறவங்க எனக்கு ஃப்ரேமாக இருக்கலாம். ரெண்டு பேரும் எப்படி தான் இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி தான் போயிட்டுருக்கோம். If an object appears to be at rest in one inertial frame, it may appear to move with a constant velocity with respect to another inertial frame. Okay, example தந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the car is moving with a uniform velocity v with respect to the person standing on the ground. As the car is moving with a constant velocity with respect to the ground, the person is at rest the ground both frames with respect to the car to the ground. ஓகேவா, இப்போ ஒரு ஆள் வெளியே நின்றுட்டு அந்த கிரவுண்டையும் பார்க்குறான், அந்த காரையும் பார்க்குறான். ரெண்டு பேருமே ஒன்றுக்கு ஒன்று எப்படி தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. அப்போ மூவ் ஆகும் போது பார்க்கும்போது மட்டும்தான் உள்ளேருந்து பார்க்குறவங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்க மூவ் ஆகிற மாதிரியும், வெளியில் இருந்து அந்த பஸ்ஸை பார்க்குறவங்க மூவ் ஆகிற மாதிரியும் நமக்கு தெரியும். அப்பயும் அந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி தான் இருக்குது. அப்போ அதுவும் நமக்கு எதில் தான் உள்ளே இன்வால்வ் ஆகணும், இனர்ஷியல் ஃப்ரேமில் தான் நமக்கு உள்ளே இன்வால்வ் ஆகும். சப்போஸ் an object remains at rest, இப்போ ரெஸ்ட்டில் இருக்குது, remains at rest on the smooth table, keep inside the train. ட்ரெயின்குள்ளே ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம ரெஸ்ட்டில் வைக்கிறோம். இஃப் the train suddenly accelerate ஆகும்போது நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா, the object appears to be accelerated backward even without any force acting on it. ஓகே, ஒரு ட்ரெயின்குள்ளே ரெண்டு ஆப்ஜெக்ட் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ ட்ரெயின் திடீர்னு கண்டினியூஸ் தட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அந்த ட்ரெயின் மூவ் ஆகுது அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே எந்த விதமான ஃபோர்ஸும் நமக்கு ஆக்ட் ஆகாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ சடனாக நமக்கு அந்த ட்ரெயின் ஆக்சலரேட் ஆகுது அல்லது சடனாக பிரேக் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன சீன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த ட்ரெயின் இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கோ அதே ஃபாஸ்ட்டில் அந்த ஆப்ஜெக்ட் உள்ளே நமக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இப்போ சடனாக பிரேக் அடிக்கும் போது என்ன ஆகுனா அந்த ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்டில் போகும். ஓகேவா, ஏன்னா அந்த ஸ்பீடுங்கிறது சடனாக ஜீரோ ஆக முடியாது. அப்போ இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் ஒரு 1 மீட்டர் தள்ளியோ இல்லை 500 மீட்டர்ஸ் தள்ளியோ நமக்கு என்ன ஆகுனா கொஞ்சம் தள்ளி போய் நமக்கு விழும். தென் appears to accelerate the backwards even without any force acting on it. It is clear violation of Newton's first law as the object gets accelerated without being acted upon by a force. It implies that the train is not an inertial frame when it is accelerated. Okay, it implies that the train is not an inertial frame. அதனால் புரிஞ்சுக்கோங்க. திரும்ப ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க, car 1 car 2. ஓகேவா, car 2 is a non-inertial frame since it moves with acceleration a with respect to the ground. ஓகேவா, இங்கே எந்த மாதிரி ஆப்ஜெக்ட் நம்ம ஆக்சலரேட் ஃப்ரேமாக எடுத்துக்கணும், இனிஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கணும்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிறது மட்டும்தான் நம்ம இனிஷியல் ஃப்ரேமாக நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்க இனிஷியல் ஃப்ரேம் கான்ஸ்டண்ட்டாக, ஏன்னா நம்ம டெஃபினேஷன் படிக்கும் போதே ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டையோ நம்ம மாற்ற முடியாது. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அதாவது கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்க, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்க, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கக்கூடிய ஆப்ஜெக்டையோ மட்டும்தான் நம்ம இனர்ஷியலாக கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஆக்சலரேஷன் ஆகிட்டுருக்க எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே நமக்கு இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்குள்ளே உள்ளே வராது. ஏன்னா அது ஆக்சலரேட் ஆகுது, தன்னைத்தானே அப்பப்போ மாற்றிக்கிட்டு போகுது. தன்னைத்தானே மாற்றிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டையோ ஃபினாமினா மட்டும்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இனர்ஷியல் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். தன்னைத்தானே மாற்றிக்கக்கூடிய நிலமையில் அது இருக்குது அப்படின்னா அது நம்ம இனர்ஷியல் அப்படிங்கிற ஒரு டேர்ம்குள்ளே நம்ம உள்ளே கொண்டுட்டு வர முடியாது.
ஓகே. These kinds of accelerated frames are called the non-inertial frame. அந்த மாதிரி தானே ஆக்சலரேட் பண்ணிக்க முடிஞ்சு அப்படின்னா அந்த ஃப்ரேம்க்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா non-inertial frame அப்படின்னு நம்ம சொல்கிறோம். A rotating frame is also a non-inertial frame since rotation required acceleration. ஓகேவா? அப்போ ரொட்டேஷன் எப்படி ஆக்சலரேஷன் ஆகும் அப்படி, ஏன்னா ரொட்டேஷன் நீங்கள் சொல்லலாம் சார் நான் கண்டினியூஸாக ஒரே ஸ்பீடில் தான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் அது ஸ்பீடு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நமக்கு ரொட்டேஷனில் வரும்போது இப்படி ரொட்டேஷனில் தான் நம்ம சொல்கிறவங்க. அப்போ இந்த பாயிண்டில் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகணும். ஆனால் என்ன ஆகுது, டக்குன்னு ரொட்டேட் ஆகுது. அப்போ இந்த பாயிண்டில் வெலாசிட்டிங்கிறது இப்படி தான் போகணும். இது நம்ம செகண்ட் லெசனில் பார்த்தோம். இந்த பாயிண்ட் வெலாசிட்டிங்கிறது இப்படி தான் போகணும். ஆனால் இது ரொட்டேஷன் ஆகுது. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ரொட்டேஷன் அப்படிங்கும்போது டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டு தான் வருது. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வெலாசிட்டிக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று டைரக்ஷன், அனதர் ஒன் மேக்னிடியூட். மேக்னிடியூட் மீன்ஸ் ஸ்பீடு. அப்போ டைரக்ஷனில் சேஞ்ச் ஆனாலுமே அது ஆக்சலரேஷன் தான், மேக்னிடியூடில் சேஞ்ச் ஆனாலுமே அது ஆக்சலரேஷன் தான், எனி ஒன் சேஞ்ச் ஆனாலுமே அது ஆக்சலரேஷன் தான். ஸ்பீடு மட்டுமே நீ ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தட் மீன்ஸ் மேக்னிடியூட் மட்டுமே ஆக்சலரேஷன் கிடையாது. அப்போ ரொட்டேஷன் மோட் அப்படின்னாவே அது நமக்கு நான் இனர்ஷியல் ஃப்ரேம் தான். அது நமக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க, அது ஞாபகம் வச்சுக்கோ. In this sense, the earth is not really an inertial frame since it has self rotation and orbital motion. ஓகேவா? எர்த்துங்கிறது இனர்ஷியல் ஃப்ரேம். ஏன்னா அது நமக்கு செல்ஃபாக தான் ரொட்டேஷன் ஆகுது ஒழிய அதுக்கு எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் நான் தர கிடையாது. ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கும், நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தராமல் அது மூவ் ஆகணும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தராமல் மூவ் ஆகக்கூடாது. அதேபோல் கண்டினியூஸாக மூவ் ஆகிறதையும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து தான் ஸ்டாப் பண்ணோம். இந்த மாதிரி கண்டிஷன் அப்ளை ஆனால் தான் அது நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. இப்போ எர்த்து தனித்தனே ரொட்டேட் பண்ணிக்குது, இண்டிவிஜுவலாக ரொட்டேட் பண்ணிக்குது அப்படின்னா அதுக்கு நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ எதுவுமே யாருமே தரது கிடையாது. அப்போ அந்த இடத்துல அது நமக்கு இனர்ஷியல் ஃப்ரேம் தான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் திஸ் ரொட்டேஷனல் எஃபெக்ட்ஸ் ஆர் எர்த் கேன் பி இக்னோர்டு ஃபார் த மோஷன் இன்வால்வ் இன் அவர் டே டு டே லைஃப். ஓகேவா? அதனால தான் நமக்கு டே டு லைஃப்ங்கிறது சேஞ்சஸ் நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், when an object is thrown or the time period of a simple pendulum is measured in the physics laboratory, in the earth self rotation has very negligible effect on it. In this sense, earth can be treated as an inertial frame, but at the same time, to analyze the motion of the satellites and the wind patterns around the earth, we cannot treat earth as inertial frame. ஓகேவா? சின்ஸ் இட்ஸ் செல்ஃப் ரொட்டேஷன் ஹேஸ் எ ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் விண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் சேட்டலைட் மோஷன். சேட்டலைட் மோஷனும் விண்ட் பேட்டர்னும் ஏற்கனவே சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. சேட்டலைட் மோஷனுங்கிறது நமக்கு எப்படி ரொட்டேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு ஒன்று தேவைப்பட்டது, அதனால் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. விண்ட் பேட்டர்ன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால், தட் மீன்ஸ் ஏர் வந்து அதில் இன்சிடென்ட் ஆகிறதுனால நமக்கு ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த மாதிரி நமக்கு நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா இருக்குது. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவில் ஒரு கன்க்ளூஷன் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் லாக்கு முதல்ல நம்ம டெஃபினேஷன் நம்ம ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்றோம். அடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டோட சப்ஹெட்டிங் அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோன்னா இனர்ஷியா அப்படிங்கிற ஹெட்டிங்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆனிச்சு. இனர்ஷியாங்கிறது நம்ம என்னென்னு பார்த்தோம், இனர்ஷியல் மொத்தம் நமக்கு எத்தனை டைப்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்தோம். இனர்ஷியல் மொத்தம் நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இதில் நமக்கு இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் ஆட் மேன் அவுட் மாதிரி நமக்கு கேட்பாங்க. ஒரு ஃபினாமினன் தந்துட்டு இது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டா, இனர்ஷியா ஆஃப் மோஷனா, இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், நன் ஆஃப் திஸா, இந்த மாதிரி கேட்பாங்க. அது கரெக்டாக நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உன்னால் கரெக்டாக அதை ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அல்லது ஒரு டயக்ராம் இந்த மாதிரி ஸ்பின் மாதிரி நமக்கு தந்துட்டு இந்த மாதிரி நமக்கு தந்துட்டு கூட டயக்ராம் கேட்பாங்க. கொடுத்துட்டு இது எதுக்கு இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. அல்லது இது எந்த லா ஒபே பண்ணுது அந்த லாவை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு நமக்கு கேட்பாங்க. அதனால் எப்படி தந்தாலுமே நம்ம அதில் கிளாரிட்டியாக நம்ம இருந்தால் பெட்டர். ஓகே, அடுத்து இனர்ஷியானா என்ன, இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்னன்னு பார்த்தோம். அதில் ட்ரெயின், பஸ் எல்லாமே பார்த்தோம். நீ ஏதாவது ஒன்று கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ, அப்போ தான் அங்கே நம்ம 1 மார்க்லேயே 2 மார்க்லேயே செய்ய முடியும். ஓகே, இதுக்கு அடுத்து ஒரு டாபிக் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா. அப்போ நியூட்டன் செகண்ட் லாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டத்தை பேஸ் பண்ணி நமக்கு இருக்குது. ஓகே, அதாவது த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P ஈக்குவல் டு நமக்கு 10th படிச்சிருப்போம். P ஈக்குவல் டு mv இப்படி ஒரு ஃபார்மை நமக்கு இருக்குது, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ F ஈக்குவல் டு d பை F வெக்டார் ஈக்குவல் டு d பை dt இன்ட்டு mv. ஓகேவா? விங்க P
பிங்கிற பிளேஸில் நம்ம என்ன போட்டோம், எம்இன்னு போட்டோம். அப்போ டி/டிடினா எது சேஞ்ச் ஆகுதோ அந்த எம் சேஞ்ச் ஆனால் டியோட ஜாயின் பண்ணிக்கோ, அல்லது வி சேஞ்ச் ஆனால் டியோட ஜாயின் பண்ணிக்கோ. எப்பயுமே மாஸுங்கிறது எந்த ஒரு பிளானட்லேயும் கான்ஸ்டன்ட், ஏன்னா ஸ்பேஸ் ஆக்குபைட் பை த பார்ட்டிகல் தான். ஓகேவா? அப்போ எதுதான் அப்பப்போ சேஞ்ச் ஆகுனா வெலாசிட்டி மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அப்போ வெலாசிட்டி டேர்மை டியோட ஜாயின் பண்ணிக்கோ, எம்மை வெளியே வச்சுக்கோ. அப்போ ஜாயின் பண்ணனா எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எம் இன்ட்டு dv/dt. அப்போ dv/dt நம்ம என்னென்னு சொல்லலாம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் கால்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் f ஈக்குவல் டு ma. ஓகே, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இதுதான் நமக்கு நியூட்டன் செகண்ட் லா. ஓகேவா? நம்ம எப்பயுமே dp/dtன்னு போகிறது ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் பார்த்தீங்கன்னா f ஈக்குவல் டு ma. The force acting on the object is equal to the rate of change of momentum. டைமை டிபெண்ட் பண்ணி அதோட மொமெண்டம் சேஞ்சஸ் ஆணுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை ஆகிருக்கு. இப்போது கையில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த ஆப்ஜெக்ட் ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸுக்கு மூவ் ஆனால் தான் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும், நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அந்த ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, நான் எவ்வளோ ஃபோர்ஸ் தரேன், அந்த மாஸ்க்கான வேல்யூ. ஓகே, மாஸ் அதிகமாக இருந்தால் நான் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்தா தான் மூவ் ஆகும். மாஸ் கம்மியாக இருந்தால் கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தனா போதும், எக்ஸ்டர்னல் நான் கொடுக்குற அந்த எனர்ஜி. ஓகே, அப்போ அது மூவ் ஆகுதுன்னா பர்டிகுலர் ஸ்பீடில் தான் மூவ் ஆகும், பர்டிகுலர் வெலாசிட்டி, பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் நமக்கு மூவ் ஆகும். அப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அதான் நான் சொல்கிறேன் மொமெண்டம். ஓகேவா? அந்த மொமெண்டம் டைம் மாஸ் வெலாசிட்டி சொல்கிறது போல் ஒரே டைமில் மொமெண்டம் நம்ம முடிச்சிடறோம். அந்த மொமெண்டங்கிறது டைமை டிபெண்ட் பண்ணி முடிஞ்சிச்சுன்னா, நகர்ந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லிடுறோம், ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இன் சிம்பிள் வேர்ட்ஸ், whenever the momentum of your body changes, there must be a force acting on it. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் ஒன் பிளேஸ்னு அனதர் பிளேஸில் மூவ் ஆச்சுன்னா அங்கே நமக்கு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு மீனிங். த மொமெண்டம் ஆஃப் your object is defined as P equal to mv. ஓகே, இப்போ நம்ம போட்டு காட்டுறது, in most cases the mass of your object remains constant during the motion. ஓகேவா? இன் மோஸ்ட் கேசஸ் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், எல்லா கேஸ்லேயுமே நமக்கு மாஸுங்கிறது சேஞ்ச் ஆகாது. ஆனால் பின்னாடி நம்ம நியூட்டனுடைய கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது மாஸ் நமக்கு ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகுங்கிற ஒரு ப்ரூஃப் தந்திருப்பாங்க, அது நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டியூரிங் த மோஷன். இன் சச் கேஸ் த எபோவ் ஈக்குவேஷன் மாடிஃபைட், இது மாடிஃபை இருக்க நம்ம பண்ணி பார்த்துட்டோம். எஃப் ஈக்குவல் டு dme/dt. இதில் m நமக்கு கான்ஸ்டன்ட், ஏன்னா m நமக்கு மாறாது. அப்போ மாறக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா v தான். அப்போ vயை நம்ம டியோட ஜாயின் பண்ணி dv/dt போடுறோம். தென் m அப்படின் dv/dt, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் கால்டு ஆக்சலரேஷன் ma. f ஈக்குவல் டு ma. ஓகேவா? தென் the above equation conveys the fact that there is an acceleration a on the body. ஓகே, மூவ் ஆகும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகலாம், அல்லது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகலாம், அல்லது கீழே கிராவிட்டி பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறதுனால நான் கையிலேருந்து நான் விட்டுட்டேன் அப்படின்னா வெலாசிட்டிக்கான வேல்யூ போக போக எனக்கு குறைய ஆரம்பிக்கும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனாலும் குறைஞ்சாலும் அதுக்கு போய் நம்ம என்ன சொல்லிடுறோம்னா ஆக்சலரேஷன் நம்ம சொல்லிடுறோம். தென் தேர் மஸ்ட் பி எ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். அப்போ தான் ஃபோர்ஸ் ஆக்டிங் தான் நமக்கு மீனிங் இருக்கும். This implies that if there is a change in velocity, then there must be the force acting on a body. The force and acceleration are always in the same direction. ஓகேவா? ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் அப்ளை பண்ணுறோமோ அந்த டைரக்ஷன் வந்து இப்போ ஆக்சலரேஷன். அதுதான் நமக்கு ஃபார்முலாவே. என்னது? எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எம் ஏ வெக்டார். அப்போ ஃபோர்ஸும் வெக்டார் தான், ஆக்சலரேஷன் வெக்டார் தான். இது ரெண்டும் நமக்கு எப்படி தான் இருக்குன்னா சேம் டைரக்ஷன். எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறியோ அந்த டைரக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் நமக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஓகே, நியூட்டன்ஸ் செகண்ட் லா வாஸ் எ paradigm shift from Aristotle's idea of motion. ஓகே, அரிஸ்டாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஐடியா சொல்லியிருக்கார், பின்னாடி பார்ப்போம். அக்கார்டிங் டு த நியூட்டன்ஸ், த ஃபோர்ஸ் நீட் நாட் கேஸ் த மோஷன் பட் ஒன்லி அ சேஞ்ச் இன் மோஷன். ஓகேவா? ஃபோர்ஸ் நீட் நாட் டு காஸ் த மோஷன் பட் ஒன்லி அ சேஞ்ச் இன் மோஷன். அது ஞாபகம் வச்சுக்கோங்க 1 மார்க்கில். ஓகே, இப்போ நியூட்டன் எதுக்கு வேலிட், எதுக்கு இன்வேலிட்? நியூட்டன் ஃபஸ்ட்டில் எதுக்கு வேலிட்னு பார்த்தீங்கன்னா இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு மட்டும்தான் வேலிட், நான் இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு வேலிட் கிடையாது. நியூட்டன்ஸ் செகண்ட் லா இஸ் வேலிட் ஒன்லி இன் த இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகேவா? இன் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் நியூட்டன் செகண்ட் லா cannot be used in this form. ஓகேவா? நியூட்டன் செகண்ட் லாங்கிறது நான் இனர்ஷியல் ஃப்ரேம் யூஸ் ஆகிறதில்ல. இட் ரெக்யர்ஸ் சம் மாடிஃபிகேஷன், கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். ஓகே, அதே போல் ஃபோர்ஸ் தான் நமக்கு நியூட்டன் செகண்ட் லாவாக கொடுக்குறோம்.
அப்போ F ஈக்குவல் டு MA. அப்போ எஃப்க்கான யூனிட் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SI யூனிட் நியூட்டன். ஓகேவா? எஃப்ங்கிறது ஃபோர்ஸ். சப்போஸ் வெயிட்டு கேட்டாலும் வெயிட்டுக்கான யூனிட் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு ஃபோர்ஸ் தான். 1 நியூட்டன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த, இப்போ நியூட்டன் பாரு F ஈக்குவல் டு MA. இது நமக்கு காமன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் நம்ம கொடுக்குறோம். அப்போ மாஸ் நம்ம எப்பயுமே ஒரு யூனிட் நம்ம டிஃபைன் பண்ணும்போது உள்ளே நம்ம கொடுக்குற குவான்டிட்டி எல்லாத்தையும் நம்ம 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மாஸோட வேல்யூ 1 கிலோகிராம். அப்போ 1 கிலோகிராம் மாஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அந்த 1 கிலோகிராம் மாஸை நம்ம மூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஆக்சலரேஷன் தான் நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1 கிலோகிராம் மாஸை மூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஆக்சலரேஷன் தான் ஃபோர்ஸ். ஓகேவா? 1 நியூட்டன் is defined as the force which acts on 1 kilogram mass to give acceleration 1 meter per second square அல்லது 1 meter second per minus square in the direction of force. அப்போ ஆக்சலரேஷனுக்கான யூனிட் நமக்கு என்ன ஏற்கனவே செகண்ட் லெசனில் பார்த்துட்டோம். 1 that means மீட்டர் செகண்ட் பவர் -2. அப்போ 1 கிலோகிராம் இருக்கக்கூடிய மாஸை ஆக்சலரேட் பண்ணுறோம். எவ்வளோ ஆக்சலரேட் பண்ணுறோம்? 1 மீட்டர் செகண்ட் பவர் -2க்கு ஆக்சலரேட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் நம்ம 1 நியூட்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க.